கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாத்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரிக்கு ஏற்கனவே ஒரு டவுட் வந்திருக்கு. கார்த்தி அப்படின்னு சொன்னதும் ஒருவேளை கார்த்தி தான் எம்டியா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்திருக்கு. ஸோ அதை கிளியர் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, கார் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. ரேவதிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு உன்னோட எம்டி இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா ஆச்சு, இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னே இல்லை, நீ எம்டி இருக்காங்களான்னு கேட்க தான் கால் பண்ணேன். இப்போ நான் உங்க ஆஃபீஸுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். நீ அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கிற மாதிரி காமிச்சிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகேமான்னு சொல்லிட்டு ரேவதி என்ன பண்றாங்க, காலை கட் பண்ணிடுறாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சாமுண்டீஸ்வரி கார் நிறுத்திட்டு உள்ள ஆஃபீஸ் உள்ள வரும்போது கார்த்தி கூட இருந்த அவங்க ஃப்ரெண்டு இருக்காரு இல்லையா, பார்ட்னர், அவர் பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரியை ஷாக் ஆகி பார்த்துறாரு. பார்த்துட்டு உடனே விறுவிறுன்னு உள்ளே ஓடி பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகிட்ட உன்னோட அத்தை வந்துட்டு இருக்காங்கப்பா, என்ன பண்ண போற, உன்னை பார்க்கறதுக்கு வராங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற கார்த்தி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாரு. என்ன இது, எனக்கு அப்பயே தெரியும் இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கார்த்தி என்ன பண்ணுறாரு, அங்கேயே உட்காந்துருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி எம்டியை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும் போது புதுசாக ஒரு லேடி அங்கே நம்ம ரேவதிக்கு தொல்லை கொடுத்துருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட மீட் பண்ணிட்டு, எம்டி ரொம்ப நல்லவர், எங்களெல்லாம் அவர் தான் வேலைக்கு வச்சாரு, உண்மையிலே அவர் சம்பளத்துலேருந்து எல்லாத்தையும் கரெக்டாக எங்களுக்கு திருப்தியாக கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அவரை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபோட்டோ இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எதுக்கு, அதை எம்டியை நேர்லேயே போய் பாருங்க அப்படின்ற மாதிரி. சரி நான் எம்டியை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட கூப்பிட்டு வாங்க மேடம் பார்க்கலாம்னு சொல்லும்போது கரெக்டாக கது திறக்கும் போது பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் இருப்பாங்க. நம்ம கார்த்தி பார்த்தீங்கன்னா வேற ஒரு ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேடம் இவங்க தான் எம்டி, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாமுண்டீஸ்வரி கேட்பாங்க. என்னோட பேர் கார்த்தி, சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது வழக்கம் போல் ரேவதி ஜாயின் பண்ணியிருக்கா, அவங்களோட எம்டியை பார்க்க நான் ஆசைப்பட்டேன், அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு பேசிட்டு ரேவதி கிட்ட சொல்லிட்டு, ரேவதி நல்லபடியாக நீ வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி நின்றுட்டு இருப்பாரு. அப்போ நம்ம அவங்க ஃப்ரெண்டு போயிட்டு என்னப்பா அவங்க அத்தை கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் எனக்கு அப்பயே தெரியும் இந்த மாதிரி அத்தை ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கரெக்டாக நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்லுவாங்க. இந்த விஷயம் நான் கெஸ் பண்ணது தான், அதே மாதிரி நடந்து போச்சு, மாமா சொல்லும் போதே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்தி என்ன பண்ணுவார், சரி வீட்டில் இருக்கவங்க கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜராஜனுக்கு மயில்வாகனம் இவங்களுக்கு ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. என்னப்பா அப்போ உன் விஷயம்லாம் தெரிஞ்சு போச்சா, அப்போ நம்ம திட்டம்லாம் வீணாயிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, எதுவுமே தெரியல, நீங்கள் எப்போ கார்த்தின்ற மாதிரி பேர் ரேவதி அத்தை கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்களோ அப்பயே எனக்கு தெரியும் அத்தை கண்டிப்பாக இங்கே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் எச்சரிக்கையாக தான் இருந்தேன், ஆனால் டக்குன்னு உடனே வருவாங்கன்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.